ஸோ ஷீ இஸ் மை சிஸ்டர். ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நானும் என்னோட அக்காவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில், அதாவது நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து ரொம்பவே நர்வஸாகவும் இருக்காங்க அட் த சேம் டைம். பட் இந்த பக்கம் வந்து என்னோட லைக் ப்ரௌனி செய்கிற வேலை வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. பட் சின்ஸ் நம்ம வந்து நடுவில் வந்து பாதியிலேருந்து நான் வந்து பார்க்குறதுனால பட் ஃபுல்லாக முடியல, ஏதோ எங்கள் அக்கா பண்ணி வச்சிருக்கா. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலோட ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து என்னோட அக்கான்னு கூட தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம சேனலோட லோகோ கிரியேட் பண்ணதே அவள் தான். 2019 ஒன் ஃபைன் மார்னிங் நான் ஏஞ்சும் போது எங்கள் அக்கா வந்து பிக்ஸார்ட்டில் வந்து அந்த ஒரு லோகோ வந்து எடுத்து காமிச்சான். இன்றைக்கி வரைக்கும் சரி, எப்போவுமே சரி, அஃபிஷியலோட லோகோ வந்து அதாக இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வேணால் மாறலாம். ஸோ ஷீ இஸ் மை சிஸ்டர். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். நீயே சொல்ல வேண்டியது தானே? பேர் சொல்லுங்கள். ஹாய் மக்களே, கேர்லினா ஞானப்பிரகாஷ் என் பேர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ப்ரௌனி பண்ண போகிறோம். ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து காலையில் ஃபுல்லாக ஊர் சுற்றினதுனால இன்றைக்கி, அதாவது இப்போ வந்து கரெக்டாக டேட் வந்து 14th of December, பட் நைட் 11 o'clock ஆகிடுச்சு. பட் நடுராத்திரி உட்காந்து பண்ணுறதுல தான் ஒரு தனி லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ எங்கள் அக்கா தான் ப்ரௌனி வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பண்ண போகிறா. இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நான் குக் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. பட் எங்கள் அக்கா குக் பண்ணி பார்த்ததில்ல, இனிமேல் பார்ப்பீங்க. நான் சொல்லிக்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் ஹர் ப்ரொஃபஷன் ஷீ இஸ் லைக் அ கிரேட் குக். அதாவது பேக்கரி வந்து சூப்பராக வந்து கேக்ஸ் பண்ணுவாள். இல்லை புரியல, அதான் சரி ஏதோ பண்ணுவா. ஸோ அதெல்லாம் வந்து லைக் அதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப பேசுறதுக்கு விரும்பல. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன். நான் தான் பிஹைண்ட் த கேமராவில் இருக்க போகிறோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இப்போ முட்டை கழுவு. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் சொல்லு. ஒரு பார்ஷல் வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணியிருக்கோம். வாட்? பார்ஷல் வெட் இன்க்ரீடியன்ட். ப்ரௌனி வந்து 2 தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்னு இருக்குது, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு இருக்குது. ஓகே. இது வெட் இன்க்ரீடியண்ட்டோட கொஞ்சம் பாதி பட்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா சாக்லேட் மெல்ட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் கோகோ பவுடர் போட்டிருக்கோம். ஓகே. எவ்வளோ இதோட குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது இதை விட நல்ல ப்ரௌனி ரெசிபிலாம் இருக்குது. நான் சும்மா வீட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அசிங்கப்படுத்தாது என்ன. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து முட்டை இருக்குது. முட்டையும் ப்ரௌன் சுகரையும் அடிக்கணும் நம்ம. ஓகே. ரொம்ப கேவலமாக இருக்குது ஒர்க்கிங் ஸ்பேஸே. ஸோ தயவுசெய்து அது மட்டும், அது வந்து வீட்டில் காமனாக இருக்கும். எக்கு உடைக்கணும். எக் உடைச்சு அதில் ஊற்று. இதில் 3த்தையும் தனியாலாம் நான் பண்ணுவேன். மறுபடியும் சொல்லி என்ன பண்ணணும்? 3 இது போட்டாச்சா? இது என்னது? 3 எக். இது கிரானுலேட், ஏதோ போட்டு ப்ரௌன் சுகர். ஓகே ஃபைன், ப்ரௌன் சுகர். ஓகே, ப்ரௌன் சுகர். அது இதில் வந்து 2 கப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும், அதாவது ப்ரௌன் அந்த சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் அடிக்கணும். அவ்வளோதான் பேசிக்கல். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு போக சொல்லிருக்கா, பிளெண்ட் பண்ண சொல்லிருக்கா. விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வந்து பிளெயின் சர்ஃபேஸாக தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி டில்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி லேயராக வருது பார்த்தீங்களா கீழே. அப்படி வந்தால் தான் கரெக்டாக நல்லா பிளெண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கூட பிறந்த அக்காவோ, கூட பிறந்த தங்கச்சியோ, அண்ணாவோ, தம்பியோ, இவங்களோடலாம் உங்களுக்கு வந்து இன்னும் லைக் இந்த மாதிரி நைட்டில் வந்து குக் பண்ணும்போது நடக்கிற டாக்ஸ், ஃபன் டாக்ஸ், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்துருச்சு. நல்லா வந்திருக்கா? சூப்பராக பண்ணியிருக்கேடா. அதான் நான் சொல்லிக்கிற மாதிரி தான் நானே பண்ணேன். அழகா ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னு தெரியும். 2 வெட் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, 2 வெட் இன்க்ரீடியன்ட் முடிச்சு கலக்க வேண்டியது தான் ஸ்லோவாக. இது தேவைப்படாது. இப்போ இது வந்து ஏதோ சொன்னா என்கிட்ட இந்த மிக்சர், அதாவது வெறும் பட்டர், இதில் என்னென்னலாம் இருக்குது? பட்டர், சாக்லேட், கோகோ பவுடர். ஓகே ஃபைன். இப்போ அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இதில் என்னென்ன இருக்குது? இப்போ அடிச்சதுல என்னென்ன இருக்குது? வெறுமனே முட்டை, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர். ஃபைன். இப்போ இதில் மைதா, அப்புறமா பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வனிலா எசன்ஸ். இது மொத்தமாகவே கூட மொத்தமாக கூட போட்டுக்கலாம். ஓவராக போட்டால் திகட்டாதா? ஒன்றும் அது எசன்ஸ் தான். இது குக்கிங் டைம் 20 minutes தான் ஆகும். குக்கிங் டைம் 20 minutes. மேக்கிங் டைம் எவ்வளோ? ஜாஸ்தி. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு வேலை. ஓகே. இதையும் பிளெண்ட் பண்ணணுமா? பிளெண்ட்லாம் பண்ண வேணாம். இதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஃபைன் ஃபைன்.
இப்போவே அந்த லைட்டாக அந்த பிரிட்டானியா ப்ரௌனியில் அதாவது லைக் எப்படி சொல்கிறது இன்ஸ்டன்ட் ப்ரௌனி அதாவது கடையில் விற்கும்ல அந்த ஸ்மெல் வந்து இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 1/2 கப் மெஷரிங் கப் இது. ஓகே ஓகேவா? இதில் 2 கப்பு போட்டால் 1 கப்பு. கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது புரியல? அது 1/2 கப்புக்கான மெஷரிங் கப். இது 1/2 கப்பு. ஓகே நம்ம 1 கப்பு போடணும் மெஷர்மெண்ட் படி. அப்போது இதில் ரெண்டு வாட்டி போடணும். வந்துச்சு ஃபைனலி மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஒத்த கையில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி கீழே கொட்டினா அப்புறம் இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி போடணும். அதான் பிளெண்டர் ஒன்று இருக்குது அது யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. டெக்ஸ்சர் போயிடும். எதோட டெக்ஸ்சர் போயிடும்? ப்ரௌனி டெக்ஸ்சர் போயிடும் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணால். அப்புறம் கேக் மாதிரி வந்துடும். அது அந்த ப்ரௌனி வந்து ஒரு மாதிரி ஃபட்ஜியாக சூயாக கேட்குறீங்களே, அப்போ நம்ம கையில் தான் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் அடித்தா அந்த டெக்ஸ்சர் போயிடும் பேசிக்காக. வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும்ல. அண்ட் இன்னும் லைக் கட் அண்ட் ஃபோல்ட். கட் அண்ட் ஃபோல்ட். ஓகே, அதை நான் வந்து அப்புறமா காமிக்கிறேன் இது என்ன பண்ணுறேக்கா சொல்லுறேன். மாவு வந்து அதாவது மைதா மாவு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரில் போடும்போது ஒரு அட் சிங்கிள் டைம் போட்டுறாதீங்க. பிகாஸ் சிங்கிள் டைமில் போட்டோம்னு வைக்கணும் எல்லா மைதா மாவும் போய் ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகி அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் இட் வில் பி ஈஸி. கரெக்டாக நம்ம பேர் அவ்வளோதான். ஃபோல்டு. இதுக்கு பேர் ஃபோல்டு, இதுக்கு பேர் கட். ஓகே ஓகே. ஸோ இப்படி பண்ணோம் என்ன பெனிஃபிட்டு? லைக் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் வித்தியாசமே. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட், ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த திக்கு டெக்ஸ்சர் வர வரைக்கும். ஓகே ஃபைன். அதுக்கும் இப்போ பார்த்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். லைக் கொஞ்சம் அதோட டெக்ஸ்டரையும் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதான ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான ப்ரௌனி பண்ணுறோம் இல்லையா? பாவி நான் இல்லையா? சரி அடப்பாவி, நான் இருந்திருக்க மாட்டேன் பக்கத்தில் நீ இல்லை, நான் உட்காந்து பண்ணியிருக்கேன். உங்கள் சேனலில் வேணால் இது ஃபர்ஸ்ட் டைம்னு நீங்கள் சொல்லிக்கலாம். கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கேக் வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும், உள்ளே நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தேன்னா. அது வந்து முட்டையும் நல்லா அடித்து மாவு போட்டதுக்கப்புறமும் நல்லா அடித்து அதோட டெக்ஸ்டர் அதோட ஃப்ளோவே கேக் பேட்டரோட ஃப்ளோ இப்படி இருக்காது. ஓகே, எப்படி இருக்காது? இவ்வளோ திக் ஃப்ளோ இருக்காது. திக் ஃப்ளோ. ஓகே. அதோட கன்சிஸ்டன்சியே ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகே. கேக்கோட. ஓகே. கேக் வந்து நம்ம இவ்வளோ பெரிய பீசஸ் கூட நம்ம சாப்பிடலாம். ஏன்னா கேக் இஸ் மோர் ஃபில் வித் த ஏர். நிறைய ஏரேஷன், வால்யூம் அதிகமாக இருக்கும் கூட சொல்லிக்கலாம். ஏரேஷன். ஆனால் இது அப்படி கிடையாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது நிறைய கண்டென்ட் தான், ஏர் கம்மி அந்த மாதிரி. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆட் பண்ணணும்? மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட்டர் பேப்பரில் வந்து நம்ம வந்து இந்த இந்த இது இருக்கிறதுல இது ட்ரே இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து லைக் இது போட்டு பேப்பர் போட்டு கவர் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ கேப்டி இப்படி தானே? இப்படி இன்னும் இது பண்ணிவிட்டு இப்படி ஒன்று அப்படி ஒன்று இருக்கணும். சரி வை நம்ம சாப்பிட்றது தான். இதுவும் என்னால் முடிஞ்சது நான் வந்து பண்ணுறேன். ஓட்டை இல்லாமல் இருக்கிற வரையும் சந்தோஷம். நீ கட் பண்ணிக்கோ இந்த இடத்துல. இல்லை ஓகே, வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. ஃப்ரிட்ஜில் பால் இருக்கா தெரியலையா? இருக்கு. இன்னும் பண்ணுறேன். ஸோ கவர் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? போரிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி லேயராக வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த லேயராக வர்றது தான் முக்கியம். அதை தான் எங்களோட அக்காவும் சொன்னாங்க. ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டில். ஓகே ஃபைன். சைட்லலாம் இதாக இருக்குது, துணி வச்சுக்கலாம்.
இந்தப்பா அந்த சாக்லேட்லாம் கீழே அப்படியே இருக்குது கேள். அது இருக்கட்டும்டா, ஒன்றும் இல்லை, அது க்ளீன் போர்டு தான். தள்ளு முடியும். இதை நீ போடுறியா, நான் போடட்டா? நீனும் போடு, நீயே போடு. ஓசையில் அந்த பொடி போடுவோம், அதே மாதிரி பர அதே மாதிரி போடு. ஒரு செஃப் இப்படி போட வைக்கணும், வச்சு ஏதோ பாம்பு மாதிரி வச்சு போடுவார் பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து வெளில எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இப்போ வந்து என்னோட லைக் அவன் கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவன் வந்து எங்கள் அக்கா வந்து ப்ரீ ஹீட்டில் வேறு வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியும், லைட்டாக மைல்டாக ரெட்டிஷாக தெரியுது அவங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி தெரியும்னு நினைக்கிறேன். கை வச்சோன்னா எல்லாமே போயிடும். ஸோ எங்கள் அக்கா வர வரையும் கொஞ்சம் கை வச்சு சும்மா. ஸோ இதுதான் அந்த ட்ரே, இப்போ உள்ளே வைக்கிறாங்கல்ல, இதுதான் அந்த ட்ரே. இப்போ வந்து இதை தூக்கி நம்ம வந்து உள்ளே வச்சுறாங்க. ஓகே, உள்ளே போ. ஓகே, ஜாக்கிரதை வைக்கணும். அண்ட் இதுலேருந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து வைக்கணும். ஸோ அவங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து எரிட்டு இருக்குது. 3, 2, 1 பூம். ஸோ பாருங்கள், உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போது அது சூப்பராக, அதோட டெக்ஸ்டரே மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே உள்ள செவந்து போயிருக்குதுன்ட்டு. இப்போ இதை வந்து வெளில எடுக்கணும். பட் இப்போ வந்து எங்ககிட்ட எங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போனால் இதாகிடும் பார்த்தேன். ஸோ இது வந்து வெளில எடுக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட். வாவ், சூப்பர். பார்த்து சூடாக இருக்கும். நான் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டு சொன்னாங்க, பார்த்து எடுப்பேன் பத்திரமா. ப்ரௌனியாக இல்லை கேக்கான எப்படி டிசைட் பண்ணுறது? இல்லை லிட்டரலி கேள்வி, நான் என்ன பண்ணுறது? சாப்பிட்டா தெரியுமா? ஃபைன். லைக் அந்த ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரௌனியில், இப்போ அந்த ஹார்ட்னஸ் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரௌனியில். ஓகே, ரைட். இப்போ எங்கள் அக்கா வந்து அதோட ஃபேனுக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் அப்போ ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்மூத்தாக வெளில வரும்ல. ஸோ 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக 12:30. வித்தின் 1 hour நான் வந்து முடிச்சிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சு முடிச்சிட்டோம். தேவையா சுட்டு வச்ச கை சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை தான். அது வந்து நம்ம வந்து இன்னும் லைக் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்படியே லம்பாக நம்ம வந்து தூக்கியாச்சு. இதையா அப்படியே அவ்வளோதான். மூளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராக நல்லா கரெக்டாக வந்திருக்கா? ஓகே. ஆனால் இங்கே ரைஸ் அவ்வளோ ஆகலை. ஓகே, ஃபைன். நல்லா தான் இருக்குது. ட்ரை ஆகட்டும், லெட் இட் ட்ரை ஆகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். யூ நாட் சாட்டிஸ்ஃபைட்? வை? இன்னும் நல்லா வருமா? சரி விடு. என்ன மிஸ்டேக்? பட்டர் பத்தலையா? ஓகே, கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் இருக்கணும், புரியுதோ? இதுதான் கிரிங்கல். ஓகே, ஃபைன். அமக்கும் போது அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பிரேக் ஆகும். ஓகே, ஃபைன். நல்லா தான் வந்திருக்கு. சூப்பர். இது கேக் டெக்ஸ்சர் வந்துருச்சு. கேக் டெக்ஸ்சரா? பீட் பண்ணியிருக்கோம். நீ தான் பீட் பண்ணி போன்னு சொன்ன. ஓகே, சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ கசகுது, நீ சொன்ன மாதிரியே கசகுது. ஸோ ஃபைனலி நானும் எங்கள் அக்கா வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரௌனியோ ஆர்எல்ஸ் கேக்கும் ஆர்எல்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஏதாச்சும் ஒரு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ டாட்டா, பை பாய்.